இவன் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறான்? ஹலோ சார், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்ன பிரச்சனை? என்ன அந்த ஜீவா பார்த்துட்டான் சார். டேய், என்னடா சொல்ற? சார், பயத்துல ஆக்சிடென்ட் பண்ணதை உளறிட்டேன் சார். டேய், ஃபூல் ஃபூல், உன்னை நான் வெளியே சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா. எப்படியோ அவன் என்ன பார்த்துட்டான் சார். நான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சார். நான் யார் என்னன்னு தேட ஆரம்பிச்சிட்டான் சார். சார், அவன் கண்டுபிடிக்காம விட மாட்டான் போல இருக்கு. நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். வைக்கிறேன் சார். டேய், வைடா. யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இவன் இந்த விஷயத்தை கிளறிக்கிட்டே தான் இருப்பான். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் அந்த மீனாட்சி கிட்ட போட்டு கொடுத்துருவான். அப்புறம் மீனாட்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாளே. இதை விடக்கூடாது. முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். இவன் கண்டுபிடிச்சு சொன்னாலும் மீனாட்சி அதை நம்பக்கூடாது. ஏதாவது செஞ்சே ஆகணுமே. என்ன பண்றது? சார், எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அன்னைக்கு நல்ல நேரத்துல நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. நீங்க மட்டும் பணம் கொடுக்கலனா ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிருப்பாங்க. 4 மாசம் வாடகை கொடுக்காம இருந்தேன். நீங்க பணம் கொடுத்ததுனால தான் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அது வரைக்கும் ஓகே. சிஸ்டர், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. அந்த ரூம்ல சுமதின்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்கல்ல? ஆமா சார். நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணோட அம்மா தானே? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணணுமே. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. அது இந்த அம்மா இப்படியே இருந்தா என் கல்யாணம் அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது. மீனாட்சி கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பின்னாடி வேற ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். அவ என்னை விட்டு விலகி போயிடுவாளோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அவளை என்கிட்ட வர வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பிளான் வச்சிருக்கேன். புரியுது சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் சொன்னது புரிஞ்சா? ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பட் கொஞ்சம் சீரியஸ் ஆகணும். சரிங்க சார். ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பவே லேட் ஆயிடுச்சு. இந்த நேரம்னு பார்த்து ஆட்டோ வேற கிடைக்க மாட்டேங்குதே. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணுமே. என்னது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வருது? ஹலோ. ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்கேன். என்னாச்சு? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? நான் உடனே வரேன். இல்ல, நான் உடனே வந்துருவேன். அங்கதான் வந்துட்டே இருக்கேன். ஆட்டோ அண்ணே, எங்கம்மா போகணும்? சரஸ்வதி நகர் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். 300 ரூபாய் ஆகுமா? பரவாயில்லண்ணே, போலாம். போங்கண்ணே. May I come in? வாங்க வாங்க.
ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசலாமா? சொல்லுங்க. என் அம்மாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேம்மா. அவங்க இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கல்ல? ஆமா சார், நினைவில்லாம தூங்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சீக்கிரமே அவங்களுக்கு நினைவு வந்துடும். உன் எமோஷன் எனக்கு புரியுதுமா. சீக்கிரமே அவங்க சரியாயிடுவாங்க. நீ நம்பிக்கையோடு இரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு எல்லாமே என் அம்மா தான். என்னையும் என் அக்காவையும் வளர்க்கறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. புரியுதுமா. எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் அம்மா கூட இருக்கிற மாதிரி வராது. பசங்களுக்காக அம்மா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. இப்ப ஜபல்பூர் இன்சிடென்ட் பாத்தீங்கல்ல? ம். அவங்க குழந்தைய அணைச்சுக்கிட்டே அந்த அம்மா இருந்த போட்டோவை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. ஆமா சார், என் அம்மாவும் எனக்கு நிறைய பண்ணிருக்காங்க. இப்போ நான் அவங்கள நல்லா பாத்துக்கணும். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு சார். நான் வாங்குற சேலரியில என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால நான் இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்றேன் சார். மார்னிங் சீக்கிரமே வந்துடுறேன். நைட் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல சார். எல்லா ஒர்க்கையும் நானே முடிச்சிடுறேன். பார்ட் டைமா எக்ஸ்ட்ராவும் ஒர்க் பண்றேன் சார். என்னோட சேலரியை மட்டும் கொஞ்சம் அதிகமா கொடுத்தீங்கன்னா. ஒண்ணும் இல்ல, இப்போ சம்மர் முடிய போற டைம் வேற. இந்த டைம்ல ஒர்க் இருக்காது. உனக்கே தெரியும். உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுதுமா. நான் வேற ஏதாவது ஒர்க் வந்தா உனக்கு சொல்றேம்மா. ஹலோ, ஜீவாவா? ஆமா, நீங்க யாரு? சார், நான் மீனாட்சியோட ஃப்ரெண்டு. அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், மீனாட்சி ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கா சார். மாட்டிக்கிட்டு இருக்காளா? என்ன சொல்றீங்க? அவளுக்கு என்னாச்சு? சார் சார் சார், நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. அவ ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா. ஆபத்தா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு தான் கால் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தா. என்ன ஆபத்து? சார், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல சார். நான் சொல்ற இடத்துக்கு உடனே போங்க. ஏங்க, நீங்க யாருங்க முதல்ல? சார், நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன் சார். உடனே அவளை போய் காப்பாத்துங்க. ஹலோ 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 ஹலோ. நான் சொன்ன மாதிரி நீ பக்காவா சொல்லிட்ட. அடுத்த மாசம் உனக்கு இன்கிரிமெண்ட் போட சொல்றேன். ம், தேங்க்யூ சார். சரி, நீ போ. மீனாட்சியை காப்பாத்த ஹீரோ மாதிரி வரப்போறல்ல. இன்னைக்கு உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு பாடுறா.